அண்ணா இப்ப பார்க்கிறோம், இலங்கையில முள்வேலி முகாமுக்குள்ளேயும் நமது மக்கள் சிறைபிடிக்கப்பட்டிருந்தாங்க. இங்கேயும் அண்ணா அந்திரிதாஸ் அண்ணா சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், செங்கல்பட்டு பூந்தமல்லியில சிறப்பு முகாம்ங்கிற பேர்ல நமது மக்கள் சிறைபிடிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இதுல ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. ஆனா இந்த இதுல இப்ப நம்ம இந்த திபெத்திய அகதிகளுக்கு இந்திய பெருநாட்டில் இருக்கிற சலுகை பார்க்கிறோம். பெரிய வணிக வளாகம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு, விளையாட்டு திடல்கள் அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்குது. ஒரு பூமியின் சொர்க்கம் போல அவங்கள வச்சு சொந்த நாடு கிடைச்சா கூட அவங்க போக வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு இந்த நாட்டில் அவங்கள பாதுகாக்கிறாங்க, பார்த்துக்கொள்றாங்க. ஆனா அது போல இங்கே ஒரு 8 கோடி தமிழ் உறவுகள் இருக்கிறோம், நம்ம மக்கள் இருக்கிறோம். நம்மளுடைய உறவுகள் அந்த நிலத்துல நீங்க வரும்போது அவங்கள அந்த அளவுக்கு பார்க்காதது ஏன்? அப்படி ஒரு பாரபட்சமா நடத்துவதற்கான காரணம் என்னன்னா, அதாவது இதுல ஒரு உண்மையை நம்ம முதல்ல பார்க்கணும். ஈழத்திலிருந்து இடம்பெயர்ந்த அத்தனை தமிழர்களும் இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தான் பதிவு பண்ணி வச்சிருக்காங்களே வெளியே அகதிகள்ன்ற வார்த்தை கிடையாது. அவங்க முழுக்க முழுக்க அந்த நாட்டில இருந்து இந்தியாவில் சட்டவிரோதமாக குடியிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள்ன்றது அவங்களுடைய நிலை. இந்த நாட்டில் அவங்களுக்கு எந்த உரிமையோ இன்னும் சொல்ல போனா எந்த அனுமதியும் இல்லை. அவங்களா வந்திருக்காங்க. அவங்க இந்திய அரசாங்கத்தினுடைய கண்காணிப்புல இருக்கிறாங்க. அதுதான் அவங்கள ஒரு வரையறைக்குள்ள வச்சிருக்கிறதுக்கு காரணம். அவர்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்களாக அங்கீகரிக்கப்படாத நிலையில் அவர்கள் சட்டவிரோதமாக இங்கே இருக்கின்ற காரணத்தால் மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுத்திட்டங்களின்படி அவர்கள் கண்காணிப்பில் வைத்திருக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அதுக்கு நம்ம தோழர் சொன்னது போல அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கு அவங்களுக்கு செலவுக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளவு மத்திய அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுது. அந்த தொகை தான் செலவு பண்ணணும். அவங்களுக்கு தேவையான செலவு அதுக்குள்ளதான் செய்யணும். அது செய்யறது மாநில அரசாங்கமாக இருந்தாலும் அது மத்திய அரசாங்கம் அந்த தொகையை அவங்க நிர்ணயம் பண்ணிருக்காங்க. அதுதான் அவங்களுக்குரிய மத்திய அரசாங்கம் செஞ்சிருக்கிற உதவி. இது என்ன காரணம்னா, அவங்க ஏன் அகதிகளா இந்தியாவில் அங்கீகரிக்கப்படவில்லை என்றால், உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளையும் தொடர் சொன்னது போல ஆஸ்திரேலியாவில் யார் வேணா போய் அங்க குடியுரிமை கேட்கலாம், அந்த நாடு அங்கீகரிக்கலாம். அல்லது வேற ஒரு நாட்டில் இருக்கிற நாட்டில் இருக்கிறவங்க மேல அவங்க விருப்பப்பட்டு மனு கொடுத்தா அவங்க பரிசீலனை பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். இங்க இருக்கிற அந்த நாட்டில் இருந்தா அகதிகள் என்ற ஒரு ஸ்டேட்டஸ் தராங்க. அந்த நாட்டுக்கு போன உடனே அவங்க அகதிகள், நம்ம நாட்டை தஞ்சம் தேடி வந்திருக்கிறார்கள், நாம் காப்பாற்ற வேண்டும் அல்லது அவங்கள நிராகரிக்கணும்ன்றது அந்த அரசாங்கத்தினுடைய முடிவு எடுக்கிற வரைக்கும் அவங்க தஞ்சம் கேட்டு வந்திருக்கிறாங்கிறதுக்கு அவங்களுக்கு இடவசதி செய்து தந்து அவங்கள அவங்களுடைய பாதுகாப்புல வச்சிருப்பாங்க. அந்த நிலை இந்தியாவில் இல்ல. உலகத்தில் பல நாடுகளில் அந்த நிலை இருக்கு, ஆனா இந்தியாவில் மட்டும் இல்ல. ஏன்னா 1956 சர்வதேச அகதிகள் சட்டம் வந்தப்போ இந்தியாவின் சார்பில் அதுல கையெழுத்து போட மாட்டேன், ஜெனீவாவில் நடந்த அந்த சட்டத்துல இந்தியா கையெழுத்து போட மாட்டேன்னு வந்துட்டாங்க. இவங்க அந்த சர்வதேச அகதிகள் சட்டத்தை ஏத்துக்க மாட்டாங்க, எங்களுக்கு தேவையில்லாத சட்டம் சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு உலக நாடுகள்ல அகதிகள் பிரச்சனையில நாம அகதிகள்ன்ற ஒரு வார்த்தையே, இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியல் சட்டத்தில் அகதிகள்ன்ற வார்த்தையே இல்ல. அவங்க யாரையோ நினைச்சுக்கிட்டு இங்க தமிழர்களை வஞ்சிக்கிறாங்க. இன்னைக்கும் சொல்ல போனீங்கன்னா 1960க்கு முன்னால பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்தே நிறைய பேர் இந்தியாவில் குடியுரிமை பெற்றிருக்காங்க. நமக்கு எதிரி நாடா இருக்கிற பாகிஸ்தான்ல வந்திருக்காங்க, தொடர்ந்து பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்காங்க. இப்ப கூட சொல்றாங்க பல அரசியல் கட்சிகள் சொல்லிட்டு பங்களாதேஷ்ல இருந்து இன்னைக்கும் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்பெல்லாம் அவங்கள அங்கீகரிச்சாங்க, அவங்கள இந்தியாவினுடைய குடிமகளா அங்கீகரிச்சாங்க. அதனால அவங்க அந்த உரிமைகளை பெற முடிஞ்சது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஈழத்தில் இருந்து இடம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றைக்கு அவர்கள் நடவடிக்கைகள் அத்தனையும் மத்திய உளவுத்துறை கண்காணித்துட்டு இருக்கு. அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை மீறிக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் இன்னைக்கு செய்து தந்திருக்கிறாங்கன்னா அவங்க சட்டம் சொல்லல, சட்டத்தை மீறி ஒரு மனிதாபிமானத்தோடு இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அவர்களை பாதுகாத்துக் கொண்டு வருகிறது. நான் அத விவாதத்தில் நிறைய செய்திகள் சொல்ல முடியும். இந்தியா தன்னுடைய குடியுரிமை சட்டத்தை மறுபரிசீலனை செய்து ஒரு மாற்றத்தை செய்தால் ஒழிய
அதற்கு நாடாளுமன்றத்தை தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் கைப்பற்றினால் ஒழிய ஈழத்தமிழர்களை தமிழ்நாட்டில் உரிமையோடு வாழ வைக்க முடியாது என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற சட்டத்தின் யதார்த்த நிலை. நீங்க சொல்லுங்க, இப்படி அந்நிய நாட்டில இருந்து வாழ முடியாம நம்ம நாட்டுக்கு வருகிற மக்கள் சமமா நடத்தப்படுறது இல்ல அப்படிங்கிற கருத்து இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஐக்கிய நாடு சபைகள், யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் என்று கூறப்படும் UNHCR இன்றைக்கு அதனுடைய தலைவர் திரு அன்டோனியோ குட்டெரஸ் இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த பொழுது ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஊடகங்களை சந்தித்தும் அவர் பேசியிருந்தார். ஊடகங்கள் பல்வேறு கேள்விகள் அவரிடம் எழுப்பினார்கள். குறிப்பாக அவர் கூறியது, பல முறை அவர் திருப்பி திருப்பி கூறிய விஷயம் என்னவென்றால், இந்தியாவுடைய அந்த எல்லைகள் என்பது மிகவும் திறந்து கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அதிகமான அகதிகள், உலகிலேயே அதிகமான அகதிகள் வாழக்கூடிய இடமாக இந்தியா விளங்குகிறது. இன்றைக்கு கஷ்டப்படுகிற மக்கள் எங்கு துன்பப்பட்டாலும் அவர்களுக்கு அடைக்கலம் என்பது இந்தியா வழங்கக்கூடிய பெருந்தன்மை என்பது இந்திய நாட்டில் இருக்கிறது என்று கூறியது மட்டுமல்லாமல், இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு ஓரளவுக்கு பிற நாடுகள் இந்தியாவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த அளவில் ஒரு எத்தனையோ நாடுகள் இன்னைக்கு அகதிகளை அனுமதிக்கிறதே கிடையாது. அவங்க சட்ட ரீதியாக ஜெனீவாவில் அவர்களுக்கென்று ஒரு அதில் பங்களிப்பு எடுத்துக்கொண்டு நீங்கள் அகதிகளுக்கு நீங்கள் வாழ்வு தாருங்கள் என்று எத்தனையோ நாடுகளை ஐநா சபை கேட்டுக்கொண்ட பொழுதும் பல்வேறு நாடுகள் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை. ஆனால் உலகிலேயே இந்தியாதான் முதல் நாடு, அதிகமான அகதிகளை கொண்ட நாடு. இந்திய நாடு போல ஒரு நாடு வெளியில் எங்கேயுமே காண முடியாது. அன்டோனியோ குட்டெரஸ் கூறியதில் 100% உண்மை இருப்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு குடியுரிமை என்பது நாம் நிச்சயமாக இரட்டை குடியுரிமை என்ற ஒரு திட்டத்தை என்னுடைய ஆலோசனையில் எப்பொழுதுமே நான் கூறி வருவது உண்டு. அந்த இரட்டை குடியுரிமை என்பது நாம் வழங்கினால் ஒருவேளை அவர்கள் இங்கே இருந்து கொள்ளலாம், அவர்கள் சொந்த நாட்டிற்கு செல்லலாம். இருதரப்பட்ட அந்த குடியுரிமை என்பது நாம் எப்படியுமே இந்த சிறப்பு முகாம்கள் என்று பார்க்கப்படுவது ஒரு சிலர் தான் அங்க இருக்காங்க. ஆனா பெருவாரியாக இருக்கக்கூடிய அகதிகள் என்று கூறக்கூடிய இவர்கள் எல்லாம் பரவலாக எல்லா இடங்களிலும் வாழ்ந்து வருகிறார்கள். குறை சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டு தான் இருப்பாங்க. குறை சொல்றதுக்கு இடமே, அதாவது சொல்லவே வேண்டாம், அதிக அளவில் குறைகள் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் கூட நம்மையும் தாண்டி நாம் 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 25 ரூபாய் அகதிகளுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில நாம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த அளவில் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு உணவு, உறைவிடம் இவைகளெல்லாம் வழங்கியது பின்னாலும் அவர்களுக்கு ஒரு குடியுரிமையும் வழங்கக்கூடிய ஆலோசனைகள் மத்திய அரசிடம் இருந்து வருகிறது. அதே நேரத்தில் மாநில அரசுகளுக்கென்று சில பொறுப்புகள் வழங்கப்படுகிறது. அங்கு அவர்கள் இந்த முகாம்கள் நடத்தப்படக்கூடிய விதங்கள் முழுக்க முழுக்க மாநில அரசின் ஆளுகைக்கு உட்பட்டது. இன்னைக்கு வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சி புரிகிற மாநிலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இது போன்ற அகதிகளுக்கென்ற வாழ்க்கை என்பது இவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் குடியுரிமை வழங்கப்படுது, ஓட்டர் ஐடி கொடுத்தாங்க, ஏதோ ஓட்டு போடுறதுக்காக சொல்றாங்க. தப்பு. அவர்களுக்கு வாழ்க்கை தரப்பட்டிருக்கு காங்கிரஸ் அரசாங்கத்தால். அதை தான் பார்க்க வேண்டும். இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசாங்கங்களால் கடந்த 50 ஆண்டு காலமாக ஏன் இந்த வாழ்க்கையை இந்த இலங்கை அகதிகளுக்கு தர முடியவில்லை? என்னுடைய கேள்வி அதுதான். இங்க இருக்கக்கூடிய இந்த முகாம்களில் இவர்களுக்கு அந்த வாழ்க்கையை இவர்களால் கொடுக்க முடியவில்லை. வெறும் அரசியல் செய்கிறார்கள். மாநில அரசாங்கங்கள் இதே காங்கிரஸ் ஆட்சி புரிஞ்சதா இருந்தால் நிச்சயமாக நாங்க வடகிழக்கு மாகாணங்களில் எங்கள் அரசாங்கம் இருக்கிறது, நாங்கள் அங்க கொடுத்த வசதிகளை இங்க இலங்கை அகதிகளுக்கு தரமாட்டோமா என்ன? நிச்சயமாக தருவோம். இந்த இரட்டை வேடத்தை இவர்கள் விட்டுவிட வேண்டும். விட்டுவிட்டு உண்மையுடனும் நேர்மையுடனும் தமிழர்களுக்கு, இலங்கையிலிருந்து வந்திருந்தாலும் அவர்கள் தமிழர்கள், அவர்களுக்காக செய்ய வேண்டும் என்ற மன உறுதி இவர்களுக்கு வேண்டும். ஒரு நாள் எங்கள்கிட்ட கொடுத்து பாருங்க, நாங்க செஞ்சு காமிப்போம். இத நிச்சயமாக அந்த முகாம்களை அகற்றி விடுவோம். 5 நிமிஷத்துல அவர்களுக்கு அகதிகள்ங்கிற ஸ்டேட்டஸ கொடுத்து எந்த நாட்டுக்கு வேண்டாம் போங்க நாங்க அனுப்பிச்சு வைப்போம். இன்னைக்கு நாங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரில இருந்து வந்த அகதிகளை பிற நாடுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம், கனடாக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம், இன்னும் பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பிச்சு வைக்கிறோம். ஒரே ஒரு உதாரணம் சொன்ன உங்களுக்கு, நாங்க திபெத்ல இருந்து வந்தவங்க எத்தனையோ நாடுகள்ல போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா அங்க போய் வாழ்ந்துட்டு திருப்பி இந்தியாவுக்கு வாழ்ந்துட்டு திருப்பி அவங்க சொந்த நாட்டுக்கு போறதுக்கு வசதிகள் செய்து தரப்படுகிறது. அந்த அளவுக்கு அன்டோனியோ குட்டெரஸ் அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இந்தியா தன்னுடைய பாரத்தையும் தாங்கிக் கொண்டு, அகதிகளின் பாரத்தையும் தாங்கிக் கொண்டு, அவர்களின் சுமைகளை தாங்கிக் கொண்டு, அவர்களுக்கு தேவையானவைகளை கொடுத்து விட்டு அவர்கள் கேட்பதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு
இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் என்பது ஒரு நிதர்சன நிலையோடு சரியான கண்ணோட்டத்தோடு அகதிகளின் விஷயத்தில் சரியான பராமரிப்பை வழங்கி வருகிறது. ஆனால் மாநில அரசுகள் தவறு செய்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எது எது சாதகமா இருக்கோ அதெல்லாம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கணும்னுவாங்க. அவங்க எது எது செய்ய முடியலையோ அதெல்லாம் மாநில அரசாங்கம் பாத்துக்கணும்னுவாங்க. இது காங்கிரஸ் கிட்ட இதை தவிர வேற எதையும் ஒரு செயலிழந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால ஒரு கையாளாகாத அரசாங்கம் இந்த நாட்டை எந்த வகையிலாவது பாதிப்படைய செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக வைத்து இயங்குகின்ற ஒரு அரசாங்கத்திடமிருந்து இதை விட ஒரு மேன்மையான கருத்தை நாட்டு மக்கள் எதிர்பார்க்க கூடாது, முடியாது. நான் சொல்ல வர்றது இரட்டை குடியுரிமை பத்தி பேசினாங்க. இரட்டை குடியுரிமை என்று சொல்லுவதே இந்த பிரச்சனையுடைய ஆழத்தை தெரியாமல் அல்லது இந்தியாவினுடைய தன்மையை புரியாமல் சொல்லுகின்ற வார்த்தை. ஏன்னா இன்னைக்கு இத்தாலிய குடியுரிமை பெற்றிருந்த ஆன்டினோ மைனோ என்கிற ஒரு பெண்மணி இந்தியாவில் திருமணம் செய்து கொண்ட காரணத்தால் சோனியா காந்தி என்ற பெயரில் இந்திய குடியுரிமை பெறுகிறார். ஆக இதுதான் இரட்டை குடியுரிமை. அவங்களுக்கு இத்தாலியிலும் குடியுரிமை இருக்கு ஒரு பேர்ல, இந்தியாவோட ஒரு பேர்ல குடியுரிமை இருக்கு. இது இரட்டை குடியுரிமை. அது மாதிரி இப்ப ஈழத்தமிழர்கள்லாம் 2 குடியுரிமை வச்சுங்கன்னு சொல்றாங்க. இது இந்த நாட்டை ஏமாற்றுகின்ற, இந்த நாட்டுக்கு விசுவாசம் இல்லாதவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவங்கள சர்வதேச அகதிகள் சட்டம் என்ன சொல்லுதோ அந்த விதிமுறைப்படி அவங்களை நடத்துங்க. நீங்க ஒன்னும் சலுகை தர வேணாம், அவங்களுக்கு யாசகம் செய்ய வேணாம், அவங்களுக்கு உதவி செய்ய வேணாம், எதுவும் செய்ய வேணாம். அவங்கள சர்வதேச அகதிகள் சட்டப்படி அகதிகளாக அங்கீகாரம் பண்ணுங்க. மற்றதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஒன்னும் செய்யவே வேணாம். நீங்க அவங்கள இந்த நாட்டில் சட்டவிரோதமாக குடியிருப்பவர்கள் என்ற அவலத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுங்கள். அவர்களுக்கு இன்னைக்கு ஒரு இழிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு சட்டவிரோதமாக குடியிருப்பவர்கள் என்பது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இழுக்காக நாங்கள் கருதுகிறோம். இன்னைக்கு அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்க முறைப்படி இந்திய அரசாங்கத்தில் இந்திய குடியுரிமை அதிகாரிகளில் பதிவு செய்து கொண்டு இந்தியாவுக்கு நுழைந்த ஒரே பாவத்திற்காக இன்றைக்கு அவர்கள் பழிவாங்கப்படுகிறார்கள். ஆனா பாகிஸ்தான்ல இருந்து வரவனோ, பங்களாதேஷ்ல இருந்து வரவனோ, பர்மாவில இருந்து வந்தவனோ, இன்னும் சொல்ல போனா அருணாச்சல பிரதேசத்துல இருந்து வரவனோ, அஸ்ஸாம்ல இருந்து வரவனோ, அந்த வழியா வர்றவன்னா அவன் பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு இங்க கல்யாணம் பண்ணிக்கிறான், சொத்து வாங்குறான், அவன் பாட்டுக்கு குடியுரிமை பெறான், நேபாளம் வழியா வரான், மத்த வழியா வரான். அந்த இடங்கள் எல்லாம் காங்கிரசும் தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய காங்கிரசும் பிஜேபியும் இவங்களுக்குள்ள அரசியல் போட்டிகள் காரணமாக அதை ஏத்துக்கிறாங்க, அதை அனுமதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கம் தான் ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில தொடக்க காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாகவும் அவங்க இன்னைக்கு ஓரளவுக்கு ஆறுதலோடு இருக்கிறாங்கன்னா அது காரணம் தமிழ்நாட்டை ஆண்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். ஈழத்தமிழர்கள் தங்களுடைய சொந்த பாதிப்பின் காரணமாக மனம் வெந்து வாழ வழி இல்லாமல் ஒரு ஆறுதலுக்காக இந்தியாவில் வந்திருக்கிறார்கள் என்ற உணர்வு தமிழ்நாட்டில் இருக்கின்ற கட்சிகளுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கத்துக்கு மட்டுமே இருக்க தவிர தேசிய கட்சிகளுக்கோ மத்திய அரசாங்கத்துக்கோ கொஞ்சம் கூட இல்லை. அதனுடைய பாதிப்பு தான் இது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க இப்ப சொல்றாங்கல்ல, இன்னைக்கு திபெத்ல இருந்து சீனாவினுடைய ஆட்சி பிடிக்காம வெளியேறியவர்கள் இன்னைக்கு இந்தியாவில் சுதந்திரமா இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடு இல்லை. இந்திய பிரஜைகளுக்கு என்ன உரிமை இருக்கோ, என்ன சலுகைகள் இருக்கோ அத்தனையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதை ஏன் இவங்களுக்கு தரலன்னா அது காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தான். ஆனா அந்த நிலைப்பாட்டை மீறி இன்னைக்கு மாநில அரசாங்கம் இன்னைக்கு உதவி செய்திருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல கூட அன்றைக்கு இன்னைக்கு விடுதலை புலிகள் இலங்கை ராணுவத்தை எதிர்க்கின்ற வலிமை பெற்றார்கள் என்றால் அன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாநில முதலமைச்சராக இருந்த ஒரே காரணமே தவிர வேற என்ன காரணம் சொல்லியிருக்காங்க? இன்னைக்கு வரவேற்கிறனாலும், இதுக்கு உதவியா இல்லைனாலும், இதுக்கு உறுதுணையா இல்லைனாலும் இதை மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் காங்கிரசும் அவர்களுக்கு உதவியாக இருக்கின்றவர்கள் பேசாமல் இருந்தாலே ஈழத்தமிழர்களுக்கு அவர்கள் பேருதவி செய்தவர்களாக இருப்பார்கள் என்று இந்த நாடு நம்புகிறேன். இவர் சொல்றாரு சிறப்பு முகாம், அகதிகள் முகாம் எப்படி அகதிகள் இல்லாம எப்படி அகதிகள் முகாம் இருக்கும்? ஆகையால் அதுவே ஒரு கேள்விக்குறியான ஒன்று. இவங்க என்னமோ சிறப்பு ஸ்டேட்டஸ் தான் கொடுத்திருக்காங்க, அகதின்னு ரெஜிஸ்டர் ஆகல. இதெல்லாம் சொல்றது தப்புன்னு நான் நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே அகதியின் தான் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இருக்காங்க. அதற்கு உரிய நடவடிக்கை பிற நாடுகள் எடுக்கிறது. அந்த பிற நாடுகளுக்கு அவரை அனுப்பிச்சு வைக்கிறது, அவங்களுக்கு உண்டான ரிஃபர்மேஷன், அவங்களை
அவங்களுடைய மறுவாழ்வு, இதெல்லாம் அந்தந்த மாநில அரசாங்கத்திற்கு இதற்கென்றே பெரிய அளவில் நிதிகள் மத்திய அரசு வழங்கி வருகிறது. எம்ஜிஆர் இருந்தப்ப செஞ்சதை இன்னும் நல்லா செம்மைப்படுத்தி இப்ப இருக்கிற தமிழக முதலமைச்சர் செய்ய வேண்டியதுதானே. எதற்காக ஒரு செந்தூரன் போய் உண்ணாவிரதம் இருக்க விட்டாங்க? ஏன் போய் மதிமுக தலைவர் போய் அங்க போய் பெரிய பிரச்சனை பண்ற அளவுக்கு ஏன் நடந்தது? இதெல்லாம் ஒரு கேள்வி எழுகிறது இல்லையா? அப்போ அசாம்ல, அருணாச்சல் பிரதேஷ்ல, இது போன்ற மாநிலங்கள்ல காங்கிரஸ் இடம் பெற்றிருக்கிற மாநிலங்கள் அங்க நாங்க இட்ட கட்டளைகள், எங்களுடைய மத்திய அரசாங்கம் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் முழுமையாக எங்கள் முதலமைச்சர்கள் நிறைவேற்றுகிறார்கள். அதுல ஒரு அரசியல் செய்வதில்லை. அங்க இருக்கிற அகதிகளுக்கு எல்லாம் கிடைக்குது. அப்போ தமிழ்நாட்டில் கிடைக்கலங்கிறப்போ இந்த அகதிகளை வைத்து ஒரு அரசியல் செய்யப்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதான் உண்மை. ஆகையால் இலங்கை பிரச்சனையை வச்சு அரசியல் செய்வது, ஏமாற்று அரசியல் செய்யக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளை மக்கள் இடம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இனி அதை விட்டுவிட்டு உண்மையாகவே அந்த இலங்கை தமிழர்களுக்கு, அந்த இலங்கை தமிழ் அகதிகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ உளப்பூர்வமாக அதை நாம் முன்வைத்து எடுத்து சென்றோமேயானால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்வழி பிறக்கும். நம் சகோதரர்களை காப்பாற்றிய பெருமை என்பது நம்மை சாரும். இப்பொழுதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக திராவிட கட்சிகள் தங்கள் போக்கை மாற்றிக்கொண்டு அவர்கள் செயல்படுவார்களே ஆனால் நம் இலங்கை தமிழர்களுக்கு விடிவு காலம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அரசியலை விட்டுவிட்டு, அரசியல் பின்னோக்கமான பார்வைகளை விட்டுவிட்டு நீங்கள் முன்னேறிய பாதையில் அவர்களுக்கும் வாழ்வளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள். மத்திய அரசு, காங்கிரஸ் அரசு பிற அகதிகளை போல நிச்சயமாக இலங்கை தமிழ் அகதிகளுக்கும் வழிவகை செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அடிப்படையில இவங்க பேசுறதுல பலவிதமான உண்மைக்கு மாறான கருத்துகள் இருக்கின்றன. இவை நான் எந்த அரசியல் கட்சியும் அல்ல. இவ அகதிகளே மிகவும் பாதிக்கப்படக்கூடியது. அவர்கள் தங்களுடைய சூழ்நிலையில அகதியாக இருந்தால் மட்டுமே புரியாது போல் தெரிகிறது. அடிப்படையில இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில மத்தியில் உள்ள அரசாங்கம் தான் எல்லா அதிகாரிகளும் குவித்து வைத்திருக்கின்றன. மாநிலத்தில் உள்ளவர்கள் மூன்றாம் தர குடிமக்கள். இதை நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் சரி, மாற்று கருத்து கொண்டாலும் சரி, இதை தயவு செய்து திசை திருப்பாதீர்கள். ஏனால் சாதாரண மக்கள் இங்க வந்து கொண்டிருக்கிறார்கள். யாருமே வழக்கு லா படித்தவர்கள் யாரும் இல்லை. அதனால் நான் திசை திருப்ப கூடாது பாருங்கள். மிகவும் தப்பு அது. ஏனால் இந்த சபையில் பேசப்படக்கூடிய இந்த கருத்துகள் சர்வதேச ரீதியிலே கேட்கப்படுகின்றன. ஒரு கருத்து சொன்னாங்க, இந்த மாதிரி யுனைடெட் நேஷன்ல இருந்து 2003ஆம் ஆண்டு இந்த மாதிரி இந்திய அரசாங்கம் மிகவும் பரந்த விரிந்த மனப்பான்மை கொண்ட அரசாங்கமா இருக்கிறது. எல்லா அகதிகளும் தாங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னது போல 4 கோடி பேர் அகதிகள். இவர்கள் யாரும் உள்ளே விட்டவர்கள் அல்ல. அவர்களே வந்தார்கள், தங்கிக் கொண்டார்கள். பூகோள சூழ்நிலையிலே பலர் பேர் இங்க சேர்கிறார்கள். இந்திய அரசாங்கம் யாரையும் எதையும் கண்டுகொள்வதில்லை. இருந்து கொண்டு போகலாம். அதுதான் மீண்டும் கேட்கிறேன். பல அகதிகள் பர்மா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பல நாட்டு அகதிகள் எந்தவித முகாமிலும் அடைக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் மட்டுமே அடைக்கப்படுகிறார்கள். இதற்கும் மாநில அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் அல்ல. தயவு செய்து நீங்கள் ஏமாத்தாதீர்கள், திசை திருப்பாதீர்கள். மாநில அரசாங்கத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. மாநில அரசாங்கம் சட்ட ஒழுங்கை மட்டும்தான் செய்கின்றன. பல நாடுகள், யுனைடெட் நேஷன் இந்திய அரசாங்கத்துக்கு காசு கொடுக்கப்படுகிறது இவர்களுக்கு பாதுகாத்துக் கொள்ள, இவர்களை மெயின்டெனன்ஸ் பண்ணுவதற்கு. டெல்லி அரசாங்கம் சில தொகையை மட்டும் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படுகின்றன. அவை பற்றுவதில்லை. இது முற்றிலும் மத்திய அரசாங்கத்தை ஒட்டிய பிரச்சனை. மாநில அரசாங்கத்திற்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது டேட்டா வெப்சைட்ல இருக்கு. அதாவது நான் சொல்றேன், பேசுறது. அதாவது சீமா சாஸ்திரி ஒப்பந்தம் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் தான் போடப்பட்டது. கிட்டத்தட்ட பல வருடமாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப் கிடைக்காதவர்களை திரும்ப அழைத்துக் கொண்ட மானங்கெட்ட அரசு இது. இந்த ஊர்ல இருந்துட்டு ஏன் மிஸ்லீட் பண்றீங்க? அகதிகள் பாதிக்கப்படுறாங்க. உங்களால என்னைக்கு போனீங்க? அறிமுக போனது உண்டா? இவ்வளவு பேசுறீங்க. நீங்க போனது உண்டா? இல்ல உங்க டெல்லியில இருந்து எவனா வந்திருக்காங்க? எதுக்கு போய் சொல்றீங்க? நான் கேட்கலாம். உங்க கட்சி தூக்கி போட்டு வந்து பேசுறீங்க. எவ்வளவு அயோக்கியத்தனமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது சர்வதேச மக்கள் தெரியும். மறுவாழ்வுன்றது கோரிக்கை இல்லை. இன்றைக்கு அவர்கள் வாழ்வுக்கான தேவைகளை யார் செய்வது, எப்படி செய்வதுன்னு தான் இன்னைக்கு விவாதம். தமிழ்நாடு செய்யணும்னா இந்திய அரசாங்கம் அவர்களை இந்தியாவில்
வசிப்பதற்கு அனுமதிக்கணும். அவர்களை இன்னைக்கு ஒரு குற்றவாளிகளாகத்தான் வச்சிருக்காங்க. இந்தியாவில் அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்கன்னு தடுத்து வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு அவர்கள் சுதந்திரமானவர்கள், இந்தியாவில் தங்குவதற்கு உரிமை இருக்கின்ற உத்தரவாதத்தை மத்திய அரசாங்கம் தரணும். அதுக்கப்புறம் நாங்க மாநில அரசாங்கம் என்ன செய்யுமோ அதை செய்யலன்னா செய்ய வைக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்கு. ரெண்டாவது, அது இல்லாத பட்சத்தில் அதை முடியலன்னா, அதுக்கு மனம் இல்லைன்னா அவங்க இந்திய அகதிகளை சர்வதேச அகதிகள் நல சட்டப்படி அங்கீகாரம் பண்ணணும். அதுக்கு சர்வதேச நாடுகளுடைய உதவியை பெறுவதற்கு அந்த சர்வதேச அகதிகள் நல சட்டப்படி அவர்களுக்கு தேவையான உரிமைகளையும் சலுகைகளையும் பெறுவதற்கு அந்த ஈழத்தமிழர்களை அனுமதிக்கணும். ரெண்டுமே செய்யாம சர்வதேச சட்டப்படியும் நாங்க அங்கீகரிக்க மாட்டோம், அந்த சட்டத்தையும் ஏற்று அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம், அந்த சட்டத்தை வெளிநாடுல இருந்து உதவி செய்யறதுக்கும் நாங்க வழிவகுக்க மாட்டோம், இந்தியாவிலும் நாங்க அவங்கள நடமாட விட மாட்டோம், எங்களுடைய பாதுகாப்புல வச்சிருப்போம், அவங்கள ஒரு வரையறைக்குள்ளதான் வச்சிருப்போம் சொன்னா இது என்ன நியாயம்ன்றதா இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு நீங்க அண்ணா சொல்லுங்க. ஆமா, ஒரு நிமிஷம். கால தேவதையின் கன்னத்தில் கண்ணீர் துளியாகிவிட்ட ஈழத்தமிழர்களுடைய உயிரை விட இலங்கையினுடைய நட்புதான் முக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் அரசியல் செய்கிறதா அல்லது மற்றவர் அரசியல் செய்கிறார்களா என்பது மாற்றத்தை விரும்பிக் கொண்டிருக்கின்ற அடுத்த தலைமுறை, இளைய தலைமுறைக்கு பட்டவர்த்தமாக தெரியும். இதுல விளக்கம் சொல்லிதான் தெரிய வைக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை.